வணக்கம் நண்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு பீர்க்கங்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெருசாக அதை உடச்சி எடுத்திருக்கேன். அதனால நீங்கள் ஒரு 1/2 கிலோ அளவு பீர்க்கங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி நீங்கள் தோலை சீவி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த சீவலை வச்சு இந்த மேல் பாகத்தில் ஒவ்வொரு ஏரியாவாக இருக்கிறத இந்த நாரை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தான் அந்த தோல் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் கத்தி வச்சு ஒவ்வொரு பக்கமாக இந்த தோலை நாம் எடுத்து வச்சுட்டு இந்த தோலை நாம் தொகையிலாவும் செய்யலாம். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த தோல் அப்படியே நான் இதுலேயே கூட இதை எடுத்துருவேன். உங்களுக்கு எடுக்க முடியும்னா எடுங்க. பட் இந்த மாதிரி நார் மாதிரி நீட்டாக வரதெல்லாம் வேண்டாது. நம்ம வாயில் தட்டுப்பட்டால் அப்படியே மாட்டோம். அதனால் அதெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுடுங்க. இதெல்லாம் குப்பையில் போட்டுடணும். அதுக்கப்புறமா நீங்கள் இதை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நைஃபை வச்சு இந்த மாதிரி இந்த தோலை சீவி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் இதில் தொகையில் அரைக்கலாம். இந்த மாதிரி தான் இதை நாம் தோல் சீவணும். தோலை சீவி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த தொகையில், அதனால் அதை போட்டுறாதீங்க. இந்த மாதிரி எல்லாமே நைஃபால் சீவி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக உங்கள் கையில் இருக்க எல்லா பீர்க்கங்காவையும் இந்த மாதிரி தோல் சீவி வச்சுக்கோங்க. வாங்க நான் உங்களுக்கு தோல் சீவிட்டு காட்டுறேன். நாம் பீர்க்கங்காவை என்ன பண்ணோன்னா இதெல்லாம் நீக்கிட்டு இந்த தோலெல்லாம் நாம் சீவி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம். இதை நாம் தொகையிலாக அரைக்கலாம். அது உங்களுக்கு நான் செஞ்சு அதுக்கப்புறம் காட்டுறேன். அதுக்கு பிறகு நாம் பீர்க்கங்காவை தோலை சீவி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறோம். எல்லா பீர்க்கங்காவையும் நாம் தோலை சீவி எடுத்தாச்சு. அந்த தோல் சீவி எடுத்த பீர்க்கங்காவை நாம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பீர்க்கங்காவையும் நீங்கள் பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ நாம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பீர்க்கங்காய் எல்லாம் நறுக்கி வச்சாச்சு. இப்போ நாம் ஒரு பேனில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை, பெருங்காயம்லாம் சேர்த்துட்ட பிறகு நம்ம இந்த நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளியெல்லாம் அதில் ஆட் பண்ணி நாம் வதக்கலாம். வாங்க பார்க்கலாம். பீர்க்கங்காய் 1/2 kg, 1 big onion, 1 big tomato, 2 green chilli. நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், கறிவேப்பிலை போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே நான் ஆனியனும் க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணுவேன். ஃப்ரை பண்ண பிறகு தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும். நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் மஸ்டர்ட், சென்னா தால் and 1 teaspoon சென்னா தால் and 1 teaspoon உருத் தால், ஹிங் பவுடர், கறி லீஃப், 1 ரெட் சில்லி இது டெம்பரிங்க்கு எடுத்திருக்கேன். இப்போ தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கணும். நீங்கள் வெங்காயத்தை ஆட் பண்ணும்போது லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. அது சீக்கிரம் நல்லா வதங்கிடும். அதுக்கடுத்து தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா மேஷ் ஆனாதான்
சூப்பராக இருக்கும். அதனால தக்காளி நல்லா வதக்குங்க. இப்போ பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் நறுக்கி வச்ச பீர்க்கங்காவை இதில் போட்டு வதக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச பீர்க்கங்காவை போட்டு இதோட நாம் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1.5 கிளாஸ் வாட்டர் விட்டு இதை வேக வைங்க. இது வெந்த பிறகு பார்க்கலாம். நான் எல்லா ஸ்பைசஸும் இதில் ஆட் பண்ணிட்டேன். 1/2 ஸ்பூன் டர்மரிக், 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் சால்ட் எல்லாமே போட்டு இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நல்லா எல்லா பக்கமும் காரத்தை ஃபுல்லாக கலரி விட்ட பிறகு 1.5 கிளாஸ் வாட்டர் விட்டு தட்டை போட்டு மூடி வேக வைங்க. தண்ணி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் நீங்கள் சரி பார்த்துக்கோங்க. சரி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா அதை அப்படியே மூடி வச்சு வேக விடுங்க. தட்டை போட்டு மூடி வைங்க. காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதை நீங்கள் நிறுத்தினீங்கனாலே கட்டியாயிடும். இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக்காகணும்னா நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் பவுடர், என்கிட்ட தேங்காய் இதுதான் இருக்குது, அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தேங்காய் துருவலை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலக்கி விட்டு நல்லா கலந்த உடனே ஒரு 5 நிமிஷம் கழித்து விட்டுடுங்க. இது சூடாக சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ரசம் சாதத்துக்கெல்லாம் இதை தொட்டுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். இதை கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இன்னும் கொஞ்சம் திக்காகணும்ல நாம் ஆஃப் பண்ணிடலாம். நான் அது காட்டுறேன். பாருங்க, நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பீர்க்கங்காய் கூட்டு ரெடி. செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.